வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த கடல் பாசி வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஜெல்லி தாங்க தயாரிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த கடல் பாசி வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணியில் வெறும் பச்சை தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். கடல் பாசி வந்து பாருங்கள் பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ 1 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து காய வச்சுக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி. பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த கடல் பாசியை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பில் வந்து சுகர் எடுத்துருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். சுகர் நல்லா கரைஞ்சிக்கட்டும். பாருங்கள் சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த ஜெல்லி தண்ணியை வந்து நல்லா வடிகட்டியாச்சுங்க. இங்கே வந்து நான் ஃபுட் கலர் வந்து க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 20 நிமிஷம் அப்படியே கூலிங்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து 10 நிமிஷம் இருந்துச்சு, எடுத்து வந்தாச்சு பாருங்கள். சூப்பரான ஜெல்லி ரெடி ஆச்சு பாருங்கள்.